சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள தமிழக வெற்றிக் கழகம் தீவிரமாக தயாராகி வருகிறது. அதன்படி பார்த்தோம்னா அந்த கட்சியின் தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தனது முதற்கட்ட அரசியல் சுற்றுப்பயண பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்களில் அவரது சுற்றுப்பயணம் என்பது தொடர்கிறது. நாளை நாகை மற்றும் திருவாரூரில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். இதற்காக அதாவது ஏற்கனவே நாகையில பிரச்சாரம் மேற்கொள்ள 7 இடங்கள் அக்கட்சி மாவட்ட செயலாளர் தரப்பில் கேட்கப்பட்டது. அதில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. புத்தூர் ரவுண்டானா அருகே இந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என இருந்தபோதும் அந்த இடத்தில் மின்னழுத்த கம்பிகள் செல்வதால் மாற்று இடம் கோரினர். அதாவது அருகே இருக்கும் புத்தூர் அண்ணா சிலை அருகே இடம் வேண்டும் என கோரியிருந்தார். அந்த இடத்திற்கு தற்போது நாகை மாவட்ட டிஎஸ்பி ராமச்சந்திரா மூர்த்தி அனுமதி அளித்து 20 நிபந்தனைகளுடன் அந்த ஒப்புதல் கடிதத்தை வழங்கி இருக்கிறார். தொடர்ந்து அந்த பகுதியில் அதாவது விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள பகுதியில் அவரை வரவேற்க தேவையான பிளக்ஸ் பேனர்களை அந்த கட்சியினர் தயாராக வைத்து வருகின்றனர். குறிப்பா விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ளும் அந்த பகுதியில அண்ணா மற்றும் பெரியார் சிலைகள் உள்ளது. இந்த சிலைகளுக்கு எந்த சேதாரமும் ஏற்படக்கூடாது. அதே போல வீடுகள், வணிக கட்டிடங்கள் மாடியின் மேலே தொண்டர்களும் ரசிகர்களும் ஏறி ஏதாவது அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. அதே போல மின் கம்பிகள் இருக்கும் பகுதிக்கு செல்லக்கூடாது. பல கட்டுப்பாடுகள் இந்த 21 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழல்ல ஏற்கனவே ரவுண்டானா அதாவது புத்தூர் ரவுண்டானாவில் அவரை வரவேற்க வைத்த பிளக்ஸ் பேனர்கள் ஒரு 20க்கும் மேற்பட்ட பிளக்ஸ் பேனர்களை மர்ம நபர்கள் கிழித்து எறிந்து அட்டூழியத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதிக்கு பார்த்த அந்த தமிழக வெற்றி கழக மாவட்ட நாகை மாவட்ட செயலாளர் சுகுமார் உள்ளிட்ட கட்சியினர் அதை பார்த்து கவலை அடைந்திருக்கிறார்கள். மேலும் அதனை எடுத்து இது ஒரு அரசியல் அநாகரிக செயல் என தற்போது இந்த புகாரை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பிளக்ஸ் பேனர் கிழிக்கப்பட்ட சம்பவம் தற்போது நாகையில ஒரு பெரிய பரபரப்பையும் பதட்டத்தையும் கட்சியினர் மத்தியில ஏற்படுத்தி இருக்குது. இருந்தபோது அந்த பிளக்ஸ் பேனரை அகற்றி விட்டு புதிய பேனர்கள் வைக்கும் பணியில தாவேகா தொண்டர்கள் தீவிரமாக இந்த பகுதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறை அதீத கட்டுப்பாடு விதித்திருப்பதன் காரணமாக அதை கடைபிடிக்கவும் தமிழக வெற்றி கழகத்தினர் தயாராகி வருகின்றனர். இந்த பகுதியில் பிரச்சாரம் நடைபெறும் என்பதால் மயிலாடுதுறையிலும் காரைக்காலிலும் பிரச்சாரம் என்பது இல்லை என்பதால் அந்த பகுதியில் ஏராளமான தொண்டர்களும் லட்சக்கணக்கான அந்த ரசிகர்களும் இந்த பகுதிக்கு வருவார்கள் என்பதால் இந்த பகுதியில் ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசாரை குவிக்கப்பட்டு அந்த எல்லாத்தையும் கண்காணிக்க அவர்களும் தயாராகி வருகின்றனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் பிரச்சாரம் என்பது நாகையில் தற்போது அதாவது அண்ணா சிலை புத்தூர் அண்ணா சிலை அருகே நடைபெறும் என்பது உறுதியாகி இருப்பது அந்த கட்சியினர் மத்தியில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்தி இருக்கிறது.